தலைவா, எங்களெல்லாம் இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே தலைவா. எங்களுக்கு இனி யாரு தலைவா இருக்கா? ஐயோ, வச்சு தொலைடா. இன்றைய தொண்டன் நாளைய தலைவர்னு மேடைக்கு மேல சொல்லுவீங்களே தலைவா. இந்த அடிமட்ட தொண்டனை தலைவர் ஆக்கிட்டு போயிட்டீங்களே தலைவா. தலைவரே, இப்படி விக்கி விக்கி அழுவாதீங்க தலைவர். ஏண்டா? ஏற்கனவே உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப வீக், சுகர் கம்ப்ளைண்ட் வேற இருக்கு, பிளட் பிரஷர் கூட இருக்கு, ஒரு பக்கம் கிட்னி வேற ஆப்சென்ட் பரவலா பேசிக்கிறானுங்க. திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஏன் நீ தலைவர் ஆகலான்னு பாக்குறியா? சைலண்டாடுறா. உன்ன மாதிரி திருட்டு பசங்க இருக்கிற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன். இல்ல தலைவா, உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டுமேனு சொன்னோம். ஏண்டா, நானே அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன். ஏண்டா இருக்கிறீங்க? போங்கடா. யா, இன்னும் ஏமா அழுதுட்டே இருக்கீங்க? கட்சி அனாதைய விட்டுட்டு திடீர்னு தலைவர் போயிட்டார். அவ்வளவு பெரிய பொறுப்பையே நான் ஏத்துக்கலையா? இது குடும்பம், சின்ன விஷயம் தானே. இந்த குடும்பத் தலைவர் பொறுப்பை நான் ஏத்துக்க மாட்டேனா?